ரீசன் வாய்ஸ் நேயர்களே, உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் மற்றும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். மத கஜ ராஜா இந்த திரைப்படத்துடைய திரை விமர்சனத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மத கஜ ராஜாவில் அப்படி என்னங்க கதை? ரொம்ப வருஷமாக இந்த படம் இன்றைக்கி வரும், நாளைக்கு வரும், இப்போ வருது, அப்போ வருதுன்னு சொல்லி ஒரு வழியாக இப்போ தான் ஸ்பெஷல் ப்ரீமியர் ஷோ முடிஞ்சுது. உங்களுக்காகவே சுட சுட இந்த விமர்சனத்தை சொல்கிறேன். மத கஜ ராஜா எதுக்கு இந்த டைட்டில்னா, இந்த படத்தோடைய விஷாலோடைய கேரக்டர் நேமே இதுதான், மத கஜ ராஜா. சுருக்கமாக எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி படத்தில் பல இடங்களில் சொல்கிறாரு. தன்னுடைய பள்ளி ஆசிரியர் மகளுடைய திருமணத்துக்காக அந்த ஊருக்கு வராங்க. பழைய நண்பர்கள்லாம் மீட் பண்ணுறாங்க. அந்த திருமணமாக போகிற பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை, அந்த பெண்ணோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, அவர் கூட இருக்கிற சடகோபன் ரமேஷ், சந்தானம், நிதின் சத்யா ஆளாளுக்கு ஒரு பிரச்சனையில் வர்றாங்க. இது எல்லாத்தையுமே விஷால் எப்படி தீர்த்து வைக்கிறார், அந்த நண்பர்களுக்கு அப்படி என்ன தான் பிரச்சனை அப்படின்ற விஷயத்த சும்மா கலகலன்னு குழுன்னு இந்த பொங்கலுக்கு காமெடி என்டர்டெயின்மெண்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காரு சுந்தர்சி அவர்கள். முதல்ல சொல்லிடுறேன், இந்த படத்தில் பெரிய இந்த கதை அந்த கதை இந்த இதில் ஒரு லாஜிக்காங்க இந்த கதையெல்லாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்பாங்க. பட் ஒரு சினிமான்றது ஒரு பொழுதுபோக்கு சாதனம் தான். எப்படின்னா, ஒரு மனுஷன் எல்லாத்தையும் மறந்துட்டு 2.5 மணி நேரம் ஒரு 3 மணி நேரம் ஜாலியாக போய் தேட்டரில் போய்ட்டு ஒரு படம் பார்க்கணும்ப்பா அப்படின்னு யோசிக்கும்போது, உள்ளே போகும்போது வெளியில் இந்த கருத்து சொல்கிறானுங்க, வெளியில் இந்த இது சொல்கிறானுங்க, வெளியில் இந்த மாதிரி போராடுறாங்க, வெளியில் இந்த மாதிரி இப்போ நிறைய விஷயங்கள் நடக்குது. இது எல்லாம் மறந்துட்டு நான் 2.5 மணி நேரம் போய்ட்டு சினிமா தேட்டரில் உட்காந்து ஜாலியாக நான் படம் பார்க்கணும்ப்பா, என்னை என்னுடைய கவலைகள்லாம் நான் மறக்க வைக்கிறதுக்கு தான் நான் சினிமாவுக்கே வரேன். அந்த கவலையில் மறக்க வைக்கிறதுக்கு நான் சினிமாவுக்கு வரும்போது அங்கேயும் நீங்கள் தூக்கின்னு இதே புகுத்தும் போது ஆடியன்ஸ் அப்படின்னா, ஏன்னா வெளியில் இதில் தொல்லை தாங்க முடியாதுன்னா தேட்டருக்கே நாங்கள் உட்காடுறோம், நீங்கள் தேட்டருக்குள்ளேயே இதே மாதிரி கருத்தை திணிக்கிறேன், இவங்களுக்கு போராடுறேன் அவங்களுக்கு போராடுறேன்னு படத்தை எடுத்து வச்சுட்டு ஏன்பா எங்களை இது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. பார்த்தீங்களா, அவங்களுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் இந்த மத கஜ ராஜா. உண்மையை சொல்ல போன்றேன், எல்லா கவலையும் மறந்துட்டு ஒரு 2.5 மணி நேரம் போய்ட்டு சும்மா ஜம்முன்னு ஜாலியாக உட்காந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வயிறு குழுங்க சிரிச்சுட்டு வெளில வரணும்ப்பா அப்படின்றதுக்காக சுந்தர்சி கொடுத்துருக்கிற ப்ராஜெக்ட் தான் இந்த மத கஜ ராஜா. உண்மையை சொல்ல போனால் முதல் பாதி ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் விஷாலோட கேரக்டர் என்ன, விஷால் என்ன பண்ணுறாரு, எந்த மாதிரி வேலை செய்கிறாரு அப்படின்றத காட்டுறாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த திருமணத்தில் சந்தானம், சடகோபன் ரமேஷ், வரலட்சுமி சரத்குமார் இவங்களாம் ஜாயின் பண்ணும்போது படம் அப்படி போயிட்டு இருந்த படம் ஜம்முன்னு பார்த்தா ஒரு 20 அடி 30 அடி மேலே பறக்குது. காமெடியிலையும் சரி, அந்த குடும்ப அந்த காட்சி அமைப்புகளையும் சரி, அப்படியே கடகடன்னு பறக்குது. சடகோபன் ரமேஷுக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ண போகிறாரு, சந்தானத்துக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை அந்த கல்யாணத்தை தீர்த்து வச்சிடுறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது என்ன படம் நல்ல ஒரு ஃபன், அதாவது ஃபுல்ஃபில் ஆகிருக்கு. எல்லா ரசிகர்களுமே இது படம் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஃபஸ்ட் ஹாஃப்லேயே சொல்லிடலாம். சரி, இரண்டாம் பாதி சீரியஸாக நகரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம சீரியஸாக நகர்ந்துட்டு படத்தை பார்ப்போம். அவங்க பிரச்சனையில் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை விஷால் எப்படி முறியடிக்க போகிறாருன்னா, வழக்கமாக விஷால் படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, வில்லன் கிட்ட போயிட்டு ஆக்ரோஷமாக வீர வசனங்கள் பேசுறது, பஞ்சு டைலாக் பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களும் இந்த படத்தில் இருக்குது. இரண்டாம் பாதியில் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன், அரசியல்வாதி, தமிழ்நாட்டுடைய அரசியலையே மாற்றக்கூடிய ஒரு சக்தி போயிட்டு இவர் மோதுறாரு. அது தெரியல உங்களுக்கு. வழக்கமாக கமர்ஷியல் படங்கள் எந்த மாதிரி இருக்கும், பச்சை டைலாக் விடுறது, அடித்து போடுறது, 50 பேர் அடித்து தூக்கி போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செகண்ட் ஹாஃபில் ஒரு 1/2 மணி நேரம் ஓடுது. என்னடா அதே என் தலைவன் சந்தானத்தை காணாமே, முதல் பாதியில் கலகலங்கள் சிரிக்க வச்சாரு, 2ஆம் பாதியில் எங்கேயா போயிட்டாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சு திடீர்னு என்ட்ரி கொடுக்குறாங்க அந்த டீமே. அந்த சடகோபன் ரமேஷ், நிதின் சத்யா திரும்பவும் அந்த டீம் என்ட்ரி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, படம் அப்படி கொஞ்சம் சர்க்கிளை சந்திச்சிருந்த அந்த படம் டம்முன்னு தூக்குதுங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் 20 நிமிஷம் அப்புறம் படம் தூக்குது கடைசி வரைக்கும். அதாவது அந்த சந்தானம் வந்த காமெடியிலேருந்து கடைசி வரைக்குமே படம் சிரிப்பு மழை. சந்தானத்தோடைய அல்டிமேட் அந்த பழைய சந்தானத்தை திரும்ப பார்த்தா எப்படி இருக்கும், அந்த டைமிங் காமெடி, கலாய்க்கிறது, அடுத்தவங்க பேசும்போது கவுண்டர் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலக்குன்னு கலக்கியிருக்கார் சந்தானம். இது 12 படம் 12 வருஷத்துக்கு அப்புறம் படம், 5 வருஷத்துக்கு அப்புறம் படம் இதெல்லாம் இன்றைக்கி ஃபீலே பண்ணாதீங்க தயவுசெய்து சொல்கிறேன். ஏன்னா காலம் கடந்து வந்தால் கூட படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக ஓடுன்றதை மீண்டும் நிரூபிச்சுக்கிற படம் தான் இந்த மத கஜ ராஜா. உண்மையை சொல்லப்போனால் இந்த படத்தோட இன்னொரு மேஜர் ப்ளஸ் என்ன கூட சொல்லுங்களா, அந்த சிக்கு புக்கு ரயில் வண்டி அந்த சாங் அப்போவே செம்ம ஹிட்டாச்சு அது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஷால் பாடுற டியர் லவர் சாங், இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனியோட மியூசிக்கில் கலக்கல் பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம், அதாவது இளமை துள்ளும் பாடல்கள் அப்படின்ற வரிசையில் இந்த படத்தில் இந்த பாட்டு இடம்பெற்றிருக்கு. விஜய் ஆண்டனியோட பின்னணி இசையும் அதாவது இந்த கமர்ஷியல் படத்துக்கு என்ன தேவைங்க அந்த மாதிரி விஷயத்தை கொடுத்துருக்காரு விஜய் ஆண்டனி அவர்கள்.
வரலட்சுமி சரத்குமார் மற்றும் அஞ்சலி இருவருமே வந்து விஷாலை காதலிக்கிறாங்க. ஆனால் அவரும் வந்து அஞ்சலியும் காதலிக்கிறாரு. திடீர்னு பார்த்தா வரலட்சுமியும் காதலிக்கிறேன்றாரு. கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா சதா வராங்க, நடிகை சதா, அவங்களையும் காதலிக்கிறேன்றாரு. இது வந்து நம்ம வந்து லாஜிக்கெலாம் பார்க்க முடியாதுங்க. கமர்ஷியல் சினிமாவில் இருந்தாங்க ஒரு 2.5 மணி நேரம் என்ஜாய்மெண்ட் பண்ணோம். ஃபைட்டு இருந்து 4 சாங்கு ஜாலியாக இருந்ததா, காமெடி நல்லா இருந்ததா, ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிச்சு அப்படி தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து கதை தயவுசெய்து சொல்கிறது, இதெல்லாம் வந்து பெருசாக இந்த கதைலாம் வந்து சுந்தர்சி படங்களும் உங்களுக்கு தெரியும், பெருசாக எந்த படத்துலையும் கதை இருக்காது. அவர் சுந்தர்சி படம்னாவே ஜாலியாக ஒரு 3 மணி நேரம் டைம் பாஸ் ஆகிட்டு நாங்கள் வெளில வருவோங்க, மனசு எல்லாம் இருக்கிற கவலையெல்லாம் மறந்து சிரிச்சிட்டு வெளில வருங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் சுந்தர்சி அவர்களே நிறைய படங்கள் இருக்கும். அந்த பட வரிசையில் இந்த படமும் வந்து இடம்பெற்றிருக்கும் அப்படின்றத எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. விஷால் அவரை பற்றி சொல்லி ஆகணும் கண்டிப்பாக. படம் ப்ரெஸ் மீட்டில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, கையெல்லாம் நடுங்குச்சு. என்ன சார், ஒரு நடிகர் மேலே 1000 கருத்து விடப்பெறலாம் சார், 1000 விஷயங்கள் விமர்சனம் பண்ணலாம் சார், ஒரு படங்கள் ரீதியாக விமர்சனம் பண்ணலாம் சார், அவர் பர்சனலாக நடந்துக்கிறத வச்சு விமர்சனம் பண்ணலாம் சார். ஆனால் அந்த மனுஷனுக்கு கை நடுங்கி பேசும்போது இங்கே எவங்களும் எதிர்த்தானோ, ஏன் நானே சம்டைம்ஸ் வந்து நிறைய இடங்களில் கூட சொல்லியிருக்கேன், இவரெல்லாம் என்ன இந்த மாதிரி நல்ல படங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனம் கூட நான் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அந்த படங்கள் ரீதியாக பர்சனல் ரீதியாக விமர்சனம் பண்ணல. ஆனால் பார்க்கும்போது எப்படி சொல்லுவாங்களே தெரியுமா, அந்த ஆரடி காற்றேன்னு அவர் படத்திலே பாடியிருப்பார், படத்தில் சத்தியம் படத்தில். சார் நீங்களாம் வந்து எனர்ஜிக்டான ஒரு ஆள் சார், எனர்ஜியாக இருக்கிறோம் சார், எப்போவுமே வந்து ஒரு எனர்ஜியாக நடப்பீங்க, போவீங்க, வருவீங்க, தில்லாக பேசுவீங்க, மேடையில் பேசுவீங்க, மைக்கை பிடிச்சி பேசுவீங்க, ப்ரெஸ் மீட்டை சந்திப்பீங்க. அந்த மாதிரி ஒரு தில்லா பார்த்த ஒரு மனுஷனை 1000 விமர்சனம் கூட இருக்கட்டும் சார், தில்லா பார்த்த மனுஷனை ஒரு மாதிரி பேசும்போது ஒரு மாதிரி அப்செட் ஆகுது நமக்கு. என்னையா இது, எப்படி இருந்த மனுஷன் என்ன எப்படி ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி போகும்போது எல்லாருமே இப்போ பக்கத்தில் உட்காந்து பார்க்குறாங்க, அவங்க கூட கேட்குறாங்க, அவர் ஆக்சுவலாக என்னங்க ஆச்சு அவருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ இந்த படத்தோட இன்ட்ரோல் காட்சியில் கூட விஷால் அவர்கள் மேடையில் வந்து பேசினார். பட் அன்றைக்கி பார்க்கறதுக்கும் இன்னி பார்த்து கொஞ்சம் பரவாயில்ல, உடல்நிலை ஏதோ தேறி இருக்க மாதிரி தெரியுது. பட் விஷால் அவர்கள் பூர்ணம் குணமடைந்து நல்ல நல்ல படங்கள் நடிக்கணுன்றத எல்லாருடைய விருப்பம். அதே மாதிரி தான் நானும் விருப்பப்படுறேன். இந்த படத்தில் விஷால் அவருடைய ஆக்ஷன் காட்சிகள் மூலமாக நல்லாவே நிரூபிச்சிருக்காரு. அவருடைய சண்டை காட்சிகளாக இருக்கட்டும், அவர் பேசுகிற வசனங்களாக இருக்கட்டும், வழக்கமான விஷால் புரட்சி தளபதினு அந்த பெயருக்கு ஏற்ற மாதிரியே வசனங்களும் பஞ்ச் டைலாகும் ஃபைட் சீன்ஸும் வந்து பேசிக்கிட்டே இருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் குறிப்பாக இந்த படத்தில் வேறு யாரும் நம்ம ஹைலைட்டாக பேசலாம்னு வச்சிங்களேன், மனோபாலா இருக்கிற அந்த கடைசி ஒரு 20 நிமிட காட்சிகள். அவர் வந்து மனோபாலா ஆக்சுவலாக வந்து இந்த படத்தில் வந்து இறந்துருவார். ஒரு கொலை பண்ணிடுறாங்க, கொலை பண்ணது வச்சுக்க நடக்கிற காட்சி அமைப்பு நான் வந்து சொன்னால் சுவாரஸ்யம் போய்ட்டு நீங்கள் தேசிய படத்தில் பாருங்கள். நிஜமாக சொல்கிறேன், அந்த மனோபாலாவுடைய உடலை வந்து தூக்கிட்டு இவங்க போகிற அந்த ஒரு 20 நிமிஷம் காட்சிகள் வந்து ஃபென்டாஸ்டிக் காமெடி. தாராளமாக இப்படி என்ஜாய் பண்ணலாம். நல்லா தேட்டரில் உட்காந்து இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் வச்சுக்கிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் பயங்கரமான காமெடி வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த இது மனோபாலாவே பண்ணாமலே மனோபாலா வச்சு காமெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இன்னொரு பெரிய ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, நம்ம மறைந்த இயக்குனர் மற்றும் நடிகருமான மணிவண்ணன் அவர்களை வந்து நம்ம மீண்டும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறோம். ரொம்ப வருடங்களுக்கு பிறகு நம்ம இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்கோம். ஏன்னா அந்த படம் பண்ணும்போது அவர் அந்த படங்களை எடுக்கும்போது அவர் இருந்தார். பட் இப்போ வந்து நம்ம ரீஎன்ட்ரியில் அந்த அவர் மணிவண்ணனை காட்டும் போதே என் குருநாதர்ன்னு போடுறாரு சுந்தர்சி அவர்கள். அந்த படத்தில் மணிவண்ணன் அவர்கள் நல்லா கௌரவ தோற்றத்தில் என்று மாதிரி போடுறாங்க. மணிவண்ணன் பார்க்கும்போதெல்லாம் மணிவண்ணன் எப்படிப்பட்ட ஆக்டரியா, எப்படிப்பட்ட டைரக்டரியா, அவ்வளோ ஒரு வசனம்லாம் பேசும்போது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நமக்கே ஒரு இதுவாக இருக்குது. அந்த பழைய நினைவுகளில் நிறைய விஷயங்களை கொண்டு வராங்க. தயவுசெய்து சொல்கிறேன், இது 13 வருஷத்துக்கு அப்புறம் வர படம், நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தயவுசெய்து யாரும் யோசிக்காதீங்க. இந்த பொங்கலுக்கு நீங்கள் தாராளமாக தேட்டரில் போயிட்டு ஜாலியாக குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுற ஒரு படங்க. கதை வந்து எனக்கு பெருசாக இல்லை, இந்த பாருங்க கதை எந்த திரைப்படம் எடுத்தாலும் மைனஸ் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த படத்தில் தான் சார் நீங்கள் பெருமையாக பேசுகிறேன், பெருமையாலாம் நான் பேசலைங்க. ஒரு சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கு. நம்மளுடைய மனக்கவலைகளையும் குமுறல்களையும் எல்லாத்தையும் கழிக்கிறதுக்காக தான் நம்ம தேட்டருக்கு போகிறோம். அங்கே போய்ட்டு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு மனசு விட்டு சிரிச்சுட்டு வெளில வருவோம். அந்த மாதிரி படம் எடுக்கிற டைரக்டர் மத்தியில் சுந்தர்சிக்கு ஒரு தனி இடம் உண்டு. அந்த மாதிரி ஒரு படத்தை அவர் கொடுத்துருக்கார். கதை பெருசாக எதிக்காதுங்க, என்னங்க இது ஹீரோலாம் போயிட்டு இப்போப்பட்ட ஆள் போய்ட்டு அப்பேற்பட்ட பெரிய மலையை போய்ட்டு சாச்சிட முடியுமா அப்படிலாம் வந்து நிறைய லாஜிக் ஓட்டைகள்லாம் இருக்கும். பட் லாஜிக் ஓட்டையெல்லாம் மறந்து இந்த படத்தை போய்ட்டு நீங்கள் க்ளீனாக உட்காந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனாலும் சரி, எக்ஸ்பெக்டே பண்ணாமல் போனாலும் சரி, இந்த படம் உங்களை கண்டிப்பாக சந்தோஷமாக தான் வெளியே அனுப்பும். சரிங்களா, அவ்வளோதான். ஆனால் பட் கதையெல்லாம் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. ஹீரோயின்லாம் வழக்கம் போல் வந்து எதுக்கு ஹீரோயின் போடுறாங்க, சுதர்சி படத்தில் ஹீரோயினுக்கு ஒரு அழுத்தமான கேரக்டர்லாம் இருக்காது. படத்தில் ஹீரோயின் நல்லா குதூகலமாக குத்தாட்டம் போடணும், ஜாலியாக டான்ஸ் ஆடணும், கவச்சியாக ஒரு டான்ஸ் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களுக்காக மட்டுமே சுந்தர்சி அவர்கள் வழக்கம் போல் ஹீரோயின்களை யூஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்குது. பட் மொத்தத்தில் இந்த பொங்கலுக்கு இதுவரை வெளியான படங்களில் இந்த பொங்கலுக்கு
குடும்பத்தோடு போயிட்டு கொண்டாடிட்டு குதூகலமாக வர திரைப்படமாக இந்த மதகஜ ராஜா படம் இருக்கும் அப்படின்றதுல ஆணித்தனமாக நான் அழுத்தியே சொல்கிறேன். மொத்தத்தில் மதகஜ ராஜா பொங்கலுக்கு வந்த ஜாலியான ராஜா திரைப்படத்தை திரையரங்கில் போயிட்டு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.